விஜய் நெற்றியில் இருக்கக்கூடிய கருப்பு பட்டுடைய ரகசியம் பற்றியும் பிரமிப்பூட்டக்கூடிய தகவல்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் இந்த தொகுப்பில். தமிழ்நாடு முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய நடை, உடை மற்றும் அவருடைய செயல்பாடுகள்ல முன்னாடி எப்பவுமே இல்லாத அளவுக்கு பெரிய மாற்றம் நமக்கு தெரியுது. முதலமைச்சராக பதவியேற்ற போது தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய ஆடையான வேட்டி சட்டைக்கு மாற்றா கோட் ஷூட் அணிஞ்சபடி பதவியேற்றாரு. சட்டமன்ற நிகழ்வுகள்லையுமே தொடர்ந்து அதையே கடைபிடிச்சிட்டு வராரு. கடந்த சில நாட்களாவே விஜய் நெற்றியில கருப்பு பொட்டு நமக்கு தெரியுது. இந்த பொட்டுக்கு அரகஜா திலகம் அப்படின்னு பேரு. எதுலையுமே ஜோதிட ஆலோசனைகளை பின்பற்றக்கூடிய விஜய் இந்த விஷயத்திலையும் அதையே பின்பற்றி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த அரகஜாவுக்கு ஒரு பின்னணி இருக்கு. அரகஜா அப்படிங்கிறது இயற்கை மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய நறுமணம் மிக்க ஒரு ஆன்மீகமான மை. ஜவ்வாது, பன்னீர் ரோஜா, சாதிக்காய், கற்பூரம், புனுகு போன்ற வாசனை மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கிறாங்க. நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறதுக்காகவும் வசீகர சக்தியை பெறதுக்காகவும் இதை நெற்றியில தரிக்கிறாங்க. பூஜை, ஹோமங்கள் மற்றும் வழிபாட்டு நிகழ்வுகள்லையுமே இது பயன்படுத்தப்படுது. தெய்வீக குணங்களை கொண்ட அரகஜா சில கோவில்களையும் தெய்வ சிலைகளுக்கு, குறிப்பா அம்மன் மற்றும் பைரவர் வழிபாட்டுல அபிஷேகத்தின் போது சுவாமியுடைய கண் மற்றும் நெற்றியில திலகமாயிடப்படுது. இதை நாம நெத்தியில தரிச்சு கொண்டா நம்முடைய சக்தி பல மடங்கு அதிகரிக்குது. எந்த ஒரு காரியத்திலையுமே வெற்றி பெற எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யும் இந்த மை. ஆன்மீக ரீதியா அரகஜாவை நெற்றியில இடும்போது மன அமைதி கிடைக்குது, வசிய சக்தி கிடைக்குது, காரியத்துல வெற்றி உண்டாகுது. வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜை அறையில ஒரு பித்தளை செம்புல தண்ணீர் நிரப்பி மஞ்சள் கூட அரகஜாவை குழைச்சி பொட்டு வைக்கணும். அதன் பிறகு நைவேத்தியமா படைச்சு குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டா குலதெய்வம் அந்த தண்ணியில நிச்சயமா வந்துடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது அரகஜா கட்டாயமா பயன்படுத்தப்படும். கால பைரவர் கோவில்ல ராகு கால பூஜையின் போது அபிஷேகத்துக்கு வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் பழத்தோட அரகஜாவையும் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செஞ்சா வருமானம் தடை நீங்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது மஞ்சளோட சேர்த்து அரகஜாவை குழைத்து வைக்கிறது விசேஷமானது. மகாலட்சுமி படத்துல அரகஜாவை பயன்படுத்தும் போது வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா தங்கிடுறா. வெற்றியை நோக்கி பயணிக்கிறவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது அரகஜாவை நெத்தியில வச்சுட்டு போனா வெற்றி நிச்சயமா இருக்கும். அரகஜாவை தினமும் நெத்தியில வச்சுக்கிட்டா எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். நல் வாழ்வு மேம்படும். கண் திருஷ்டி தோஷம் எல்லாமே விலகும். இறை சக்தி கிடைக்கும். எதிரிகளை வெற்றி பெற திருச்செந்தூர் முருகன் கோவில்ல சத்ரு சம்ஹார யாகம் நடத்துற விஜய் மக்கள் எல்லாரையும் வசீகரிப்பதற்காக நெத்தியில அரகஜா பொட்டு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த அரகஜா வாசனை திரவியம் நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்குது. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.